this part of the world. Having come here, I have seen this boy, Master Dheeraj. I love all the parents should be like the parent of Dheeraj. 3 cheers. We must give a standing ovation to him. Please give a standing ovation to him. Thank you, thank you. He has taken so much pain. For 2 months he was toiling to get this organized. I really am proud to be associated with you, sir. To bring up the children, you must do this sort of things. Really, he is a prodigy. He will take from my words. In under 10 years or 20 years, you just see where is he. He will be a man to be watched. He is a child now. He will be a man to be watched. And we in Lionism tries to encourage this sort of activities in the world. And we wish him all the success. And I request Dheeraj's father, Kalyan, to keep up this memento and see that he goes to great height. Thank you. சாதித்து வென்றவன் நமது தீரஜ். இந்த வாரமே ரெக்கார்ட் வாரம் என்று சொல்லலாம். நாம் செவ்வாய் சென்று வந்துவிட்டோம். செவ்வாய் என்றாலே முருகன், பாலமுருகன் என்று பொருள். அந்த முருகன் பாலனாக இருந்தவர் கூட அறிவில் சிறந்தவன் என்பது அனைவரும் தெரிந்ததே. அந்த அளவிலே சாதிக்க பிறந்தவன் நீ என்றெல்லாம் நாம் சொல்ல, சாதித்து நின்றான் என்று அவர்கள் பெற்றோர்கள் பெருமை கொள்ள இந்த அவையை மகிழ்கிறது. இந்த அவையை பார்த்தீர்களானால் திரை உலகிலே பல்வகையிலே சாதித்த ராஜன் இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். சிகரத்தை தொட்டு கொண்டு இப்பொழுதுதான் வந்திருக்கின்ற சிகரம் தொட்டு கௌரவம் இருக்கிறார். பத்மநாபன் என்றாலே அனந்த பத்மன சுவாமி கோயில் தான் ஞாபகம் இருக்கும். அங்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் கொட்டி கிடக்கன்னு என்று தெரிகிறது அவர்களுக்கு. அத்தனைக்கு மேலாக செல்லப்பா அவர்கள் செல் செல் என்று இன்னும் சாதனைக்குரிய வா என்று சொல்லக்கூடிய அளவிலே செல்லப்பா இருக்கின்றார். எனது அருமை நண்பர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர் தான் எல்லோரும் ஊக்குவித்து வருகிறார். ஆக இந்த அவையிலே இந்த சின்ன அழகா சொன்னார் சின்ன குழந்தை என்று. அந்த சின்ன குழந்தை தான் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முருகன் ஞாபகம் வரலாம், அல்லது வந்த கண்ணன் ஞாபகம் வரலாம். அது பாருங்க, நம்மளால எனக்கே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி நோஸ் ஆல் தி ஃபிளாக்ஸ் ஆர் ஆல் தி கண்ட்ரிஸ் ஈவன். ஆனால் அதை பார்த்த உடனே சொல்லும்போது அந்த மூச்சை விடாமல் அந்த டைமிங்கில் கவர் பண்ணும்போதுக்காக படபடன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதற்கே ஒரு திறமை வேண்டும். அந்த அளவிலே அவனை பயிற்றுவித்த அந்த குருமார்களையும் அவனை பெற்று மகிழ்ந்த அந்த பெற்றோர்களையும் இந்த அவை மட்டுமல்ல இந்த உலகமே வாழ்த்து மகிழ்கிறது. அவர் சொல்வது போல அடுத்த முறை எல்லோரையும் கூட்டிக் கொண்டு செவ்வாயிலே சென்று ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ற அந்த முருகனை வாய்ப்புக்கு நன்றி கூறி அமையும். வணக்கம். அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் மூழ்கி இருக்கிற இந்த வேளையில் ஒரு இளம் குழந்தை, 5 வயது குழந்தை, யாருக்குமே இல்லாத அந்த நினைவாற்றலை, அந்த தம் என்று சொல்ற தம்னா சிகரெட் பிடிக்கிறது, மூச்சு பிடித்தல், அந்த சொல்லுகிற போது அவளை ஈஸியா சொல்லிட முடியாது யாராலுமே. இந்த குழந்தைக்கு இறைவனால் தரப்பட்ட வரம் அது. இது யாரும் மனுஷன் பார்த்து கொடுக்கறது இல்லை. அப்பா அம்மா பயிற்சி ஒன்று, அப்பா அம்மா கொடுக்குற பயிற்சி. அதை விட இந்த அப்பா அம்மாவுடைய அவர்களை பெற்றார்களே, அம்மாவையும் பெற்றவர்கள் அப்பாவையும் பெற்றவர்கள், அவர்கள் என்ன தவம் செய்தார்களோ. ஏன்னா இது ஒரு அழகான ஒரு அற்புதமான குழந்தையுடைய அற்புதம். அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அந்த குழந்தைய வாழ்த்தணும். அதுக்காக சொல்றேன். ஒருத்தன் அதிகாரி நிறைய லஞ்சம் வாங்கினான். பொறுத்துக்க முடியாம போலீஸ் பிடிச்சி, லஞ்ச ஒழுங்கு போலீஸ் பிடிச்சி அவனை ஜெயிலில் பிடிக்கும். 5வது நாள் வெளியே வந்துட்டான். என்னையா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா லஞ்சம் வாங்கினேன், உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. 5 நாள்ல வந்துட்டான். லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள்.
வாங்கிய பணத்தை, வாங்கிய லஞ்சத்தை கொடுத்தேன், விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்ன. இது தமாஷ், வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் வல்லவனாவதும் அன்னை வளர்ப்பிலே, தாயின் வளர்ப்புன்னு சொல்றாங்க. அத நல்லவனாவதும் தீயவனாவதும் அந்த பாட்டு இருக்கும், வாலி எழுதினார்னு நினைக்கிறேன். எந்த தாயும் தன் குழந்தை தீயவனாக வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. 7 மணிக்கு ஆரம்பித்த கதா காலட்சேபம் 12 மணி வரைக்கும் செட்டியாரெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 8 வயசு, அது ஒரு அற்புதம் சொல்லாது. அவர்தான் வள்ளலார், அருள் பிரகாச வள்ளலார்னு பேரிட்ட வடலூர். இன்னைக்கு அவர் வடித்த சாதம் ஓடிக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வள்ளலாரை போல இந்த குழந்தை நினைவாற்றலும் அருளும் பெற்று உலக புகழ் பெற வேண்டும். தீரஜ், நீ தீரத்தில் சிறந்தவன் அல்ல, வீரத்தில் சிறந்தவன். அனைத்து துறையிலும் நீ சிறந்து விளங்கி உலக புகழ் பெற்று இந்தியாவின் பெயரை எவனோ எடுக்கிறான் அரசியல்வாதி, ஆனால் நீ காப்பாற்று. ஒரு பாவம் அப்துல் கலாம், அவரை போலே நீ உலக புகழ் பெற்று விளங்க வேண்டும். பெற்ற தாயும் தந்தையும், அவர்களை பெற்ற தாயும் தந்தையும் கூட உற்றார் உறவினர் அத்தனை பேரும் உன்னை போற்றி புகழ வேண்டும். உலகமே உன்னை வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்தி விடுவீர்கள். நன்றி, வணக்கம். அதாவது இந்த பையன் வயசுல கையை சுப்பிட்டு ஓரமாக உட்காந்துருப்பேன் நான் வீட்டில். எங்கள் அப்பா பேர் சொல்கிறேன் அப்படின்னா கையெல்லாம் எடுத்துகிட்டு செல்லா அப்படின்னு கையில் வச்சுக்கேன். செல்வான்னு சொல்கிறதுக்கே எனக்கு 5 வயசுக்கு அப்புறம் எங்கள் அப்பா சொல்லுவார். 5 வயசுக்கு அப்புறம் செல்வ நாராயணன் கூட பேர் சொல்ல தெரியாது உனக்கு, நாராயணன் அப்படின்னு வேணாம். ஆனால் இவன் போட பார்த்துட்டு ஒன்றும் எனக்கு கைகால் நடுங்கி போச்சு. நமக்கு என்னமோ சாதனைன்னாங்க, அதெல்லாம் சாதனையே கிடையாது, வேதனையாக இருந்துச்சுங்க கேட்கும்போது. திஸ் இஸ் ரியல், ஹீ இஸ் ரியல். ஏன்னா உங்கள்கிட்ட கைதட்டல் வாங்கன்றக்கா சொல்ல வரல. நானும் நிறைய காலேஜஸ் போவேன், நிறைய சினிமா பற்றி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இருக்க பிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக. அங்கே போகும்போது ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், சார் நான் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், டேரக்டர் ஆகிடலாமா அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் சினிமானால என்னன்னு தெரியலை. 15 வருஷமா 12 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு அதுக்கப்புறமேலு ஒரு சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு வெளியே வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் எப்படி கதை சொல்கிறது, அது ஒரு 10 கோடி ரூபாய் உன்னை நம்பி ஒரு ப்ரொடியூசரை போட வச்சா அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், எதுவுமே தெரியாமல் ஒன்லி பிஸ்காம் படிச்சுட்டா வி கேன் பிகம் அ டைரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் உள்ள வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா காசு தராங்க, டைரக்டாக படிக்க அனுப்பிச்சிடுறாங்க. வேற இந்த அப்பா அம்மா இந்த பையனுக்கு முதல்ல ஒரு ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லாமல் டெஃபினட்டாக வரவே வராதுங்க. ஏன்னா அந்த பையனோட மெச்சூரிட்டி சார் சொன்ன மாதிரி, ராஜன் சார் சொன்ன மாதிரி, அவன் உட்காந்துருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே அது வந்து குழந்தைங்களோட மென்டாலிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சொல்லிட்டான், 2வது அதை ரிப்பீட் பண்ணணும். பண்ண உடனே இந்த பையன் அப்பா கூட இங்கிலீஷ் வெளியே போனான், திரும்பி உள்ளே வரான், ஏதோ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படம் இவன் இந்த பையனுக்கு என்ன தெரியும், வாட் ஹி நோஸ், அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. சார் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு படம் வருது அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு தான் சார் வரும், அந்த பையனுக்கு வராது. எப்பவுமே அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வரவே வராது. பேட்ஸ்மேன் உள்ள நின்றுட்டு இருப்பான், பவுலர் போட வருவான், நம்மளே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருப்போம். அந்த பேட்ஸ்மேன் நகத்தை கடிச்சாலும் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ தட் இஸ் த திங். அந்த மாதிரி இந்த பையனுக்கு உண்மையிலேயே நான் அவன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன டேக் அ பிக்சர் ப்ளீஸ். உண்மையிலே ஆட்டோகிராஃபர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேலே அந்த குழந்தை தவக்கம் தூக்கி மடியில் வச்சுக்குவாங்க. எப்பயுமே மடியில் வச்சுருப்பாங்க, இடுப்பில் வச்சுருப்பாங்க. தான் பார்த்த உலகத்தை தான் பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தந்தையும் தான் பையனை தூக்கி தோளில் வைப்பாங்க. தான் பார்க்காத உலகத்தை கூட தான் பிள்ளை பார்க்கணும், அதுதான் தந்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சாங்க, சத்தியமாக சொல்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சாங்க. எப்பயுமே சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா எந்த அப்பாவும் போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும், என்ன சினிமா கெடுத்துரும் அப்படின்வாங்க. சரஸ்வதியும் லட்சுமியும் சேர்ந்து குடியிருக்கிற ஒரே தொழில் சினிமா தொழில். எவ்வளோக்கு எவ்வளோ சரஸ்வதி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ லட்சுமி இருப்பாங்க.
அந்த மாதிரி தொழில் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்தனால தான் என்னால் 2 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டு இவ்வளோ காம்படிஷன் இருக்க முடியுது. அதே மாதிரி தான் அவரோட முழு ஆசீர்வாதம், அன்பு அவருக்கு எவ்வளோ இருந்தால் 5 வயசில் இந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு கேதரிங் சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் இன்னைக்கு காலையிலேருந்து நடந்துட்டு இருக்க பிரச்சனையில் இவ்வளோ மீடியா, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது அவரோட உழைப்பு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நான் ஒரு நல்ல அப்பா அம்மா ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டாலே 50% ஆஃப் த லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 25%, 75% ஆஃப் த லைஃப் ஆல்ரெடி காட் சக்ஸஸ். ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற 25% நம்ம உழைக்கவே வேணாம். அவங்களோட அன்பு, ஆசீர்வாதம் நம்மளை தூக்கிட்டு போயிடும் மேலே. ஸோ அது மாதிரி தீரஜ் வந்து ஹீ இஸ் பிளஸ்டு சைல்டு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அப்பா அம்மா அவனுக்கு என்ன ரைட்டு, என்ன தப்பு, என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல பாட்டி. சார் சொன்ன மாதிரி உங்களோட 2 பேரோட முகத்துலேயும் ஒரு நல்ல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அது என்னைக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில் அந்த பல்பு என்றைக்குமே எரிஞ்சிட்டு இருக்கும் உங்களுக்கு தான் சார். ஸோ கைலி அவனை இன்னும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு கைலி டேக்கிங் ஃபார்வர்ட். ஸோ டெஃபினெட்லி அவர் சப்போர்ட் வில் பி தேர் வித் தீரஜ். ஸோ வாட் எவர் திங்ஸ் ஐ கேன் டூ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னால் என்ன சின்ன ஹெல்ப் என்ன பண்ண முடியுமோ டெஃபினட்டாக நான் தீரஜ்க்காக பண்ணுவேன். அண்ட் ஐ ஸ்பெஷலி தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட் சிவா, என்னோட டேரக்டர், என்னோட ஃப்ரெண்ட் அவர். ஏன்னா எனக்கு தீரஜ் பற்றியோ அவங்க அப்பா பற்றியோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ சிவா ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணுறான் சார். ஆனால் சிவாவுக்கு தெரியும் ஐ கோ டு லாட் ஆஃப் செமினார்ஸ், இந்த காலேஜ் செமினார் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன், அப்பா அது உண்மையிலேயே குடும்ப ஃபங்க்ஷன் இல்லைப்பா அப்படின்னு. என்னென்னா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். போன வாரம் நம்ம மதுரையில் படத்தோட சக்ஸஸ் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டருக்காரங்களாம். ஸோ போன உடனே ஒருத்தர் யாருன்னு தெரியாது ஒரு நத்தத்துக்கார ஒருத்தர் வந்து, சார் இந்த மாதிரி எங்கள் பையன் வந்து 5 வயசு தான் சார், செம்மையாக சிலம்பு சுற்றுவான் சார், அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறோம் சார். உடனே சரி ஓகே போவோம், நம்ம ஒரு சின்ன பசங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணலாமேன்னு போயிட்டேன். அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மஞ்சள் நீராட்டு விழா. அதில் இந்த பையன் கம்பு சுற்றுறான். மஞ்சள் நீராட்டு நான் என்னடா பண்ணுறது உள்ள வந்து, வாங்க சார் நீங்களும் மஞ்சள் பூசுங்க சார். சரின்னு போய் சீரியஸா ரத்தத்தில் போய் மஞ்சள் பூசிட்டு அந்த பையன் அப்படியே கையை வச்சு அப்புறம் சுற்றுறாங்களா. அப்படியே அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் நின்று கை தட்டுறாங்க. நான் அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்டு கை தட்டிட்டு, இதில் எனக்கு போஸ்ட் வேறு, மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வருகை தரும் இயக்குனர் கௌரவர்களை வருகை என வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷனில் கொண்டு விட்டாங்க நம்மளாம். இது மாதிரி நிறைய இடத்துக்கு நடக்கும். ஸோ அதனால முதல் கேள்வி சிவாட்ட கேட்டேன், சிவா குடும்ப ஃபங்க்ஷன்லேயேப்பா அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லை பாலவா அது ஒரு ட்ரைங் ஃபார் கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் வர சொன்னேன், வீட்டுக்கு வந்து அந்த ஆல்பம்ஸ்லாம் காட்டினோடனே அப்படியே ஒரு மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இதுக்கு நான் தகுதியானவனா, முதல்ல இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணுற பையனை வாழ்த்துறதுக்கு முதல்ல எனக்கு தகுதி இருக்கா? இல்லை சார் நீங்கள் கன்ஃபார்மாக வரணும் அப்படின்னாங்க. நான் முதல்ல சிகரம் தோடுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆனனால தான் ஏதோ நம்மளும் வாழ்த்துறதுக்கு ஒரு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த சிகரம் தோடு மூலமாக இந்த பையனை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பையனும் மிக பெரும் சிகரங்களை தொட்டு அந்த வானத்தையும் தொடுவான். ஏன்னா நிறைய பேர் எழுதி காம்படிஷன், ஸோ adjudicators traveling across India, so I need to be here, only then I can make a hat-trick record of adjudicating Dheeraj. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் கேலண்டர் இப்போயே நாங்கள் பிளாக் பண்ணிக்கோம். மேபி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் தீரஜோட ரெக்கார்ட் அட்டம் நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லணும் அப்படின்னா, பிஃபோர் அனௌன்சிங் தி ரெக்கார்ட், there is a university called World Record University which is located in UK. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து இட்ஸ் அப்ரூவிங் தி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ கின்னஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தோ சைனா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரஷ்யா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், நேபாள் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். These 7 books come under World Record University. So every year the World Record University will honor a best of best records. No age criteria, from starting from age of 1 till 100 plus யாரா இருந்தாலும் சரி, because we have a lot of record holders who is more than 100. Okay, so அவங்க எல்லாருக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டாக்டரேட் கொடுப்பாங்க, ஹானரரி டாக்டரேட் அப்படின்னு வந்து ஒரு டாக்டரேட் டிகிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஃப்ரம் இந்தியா we got around 26 application approved and they have submitted thesis and Dheeraj is traveling to Delhi this 29th and he is going to get
honorary doctorate from World Record University. The youngest Indian to get that. ஸோ நம்மளாம் வந்து 60 வயசு 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட டாக்டரேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிவர்சிட்டி இஸ் கோனா கான்ஃபர் Dheeraj with doctorate in this 29th. So he's traveling New Delhi this 29th and we're going to get the doctorate from World Record University. So coming to today's record, Dheeraj has set a new world record because the first man in the world, first master in the world who has created this record. So earlier record is from UK. So அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இவர் வந்து ஒரு புது ரெக்கார்ட் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒன் இன் த வேர்ல்ட் அக்ராஸ் தி குளோப் இவர் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ the most national flags identified in a minute. So as India Book of Records adjudicator, I officially announced that this is a record. It's been officially entered into our India Book of Records 2015 edition, and I'd like to read out the citation. Dheeraj KL, born on June 28, 2009 of Chennai, Tamil Nadu, identified most national flags in 1 minute. That is 110 national flags in 1 minute at Hotel Green Park, Vadavali, Chennai, Tamil Nadu on September 27, 2014. I'd like to take the felicitation now. I'd like to invite all the chief guests and mainly the parents and the grandparents to join me in this felicitation ceremony. Please do come.